ஹாய் கைஸ், அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு எவ்வளோ ஹைட்ரேட்டடாக வச்சுக்க முடியுமோ அந்தளவு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இனிமேல் ஃபுல்லாகவே சம்மர் ரெசிபிஸ் தாங்க நம்ம சேனலில் வரும். அப்படி என்னன்னா இன்றைக்கி நம்ம வாட்டர் மெலன் வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ இனி ஒவ்வொன்றா நம்ம பண்ணி பார்க்கலாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர் மெலன் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் மெலன் வச்சு நிறைய ஓடுதுங்க. வாட்டர் மெலன் கலர் ஒட்டும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாகவே நீங்கள் வாட்டர் மெலன் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் லேசாக தொடச்சி பார்த்தீங்க வைங்களேன், கலர் ஒட்டதாங்க செய்யும். இது வந்து நேச்சர். அதுக்கு மேலே நமக்கு ஆர்டிஃபிஷியலாக கலர் தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர் மெலன் ஐஸ்கிரீம் தாங்க. நம்ம வாட்டர் மெலனை க்யூபாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரீசரில் ஒரு 6 மணி நேரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வச்சிங்கன்னா அது ஒரு நல்ல திக்காக வருங்க. அதுக்காக மட்டும்தான் நீங்கள் இல்லை இதை ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இப்படி பண்ணால் ஐஸ்கிரீம் வந்து நல்லா திக்காக கிடைக்குன்றதுக்காக அதை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துருக்குங்க. நீங்கள் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து நிறையா செய்கிறனால பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஃப்ரெஷ் க்ரீமும் கண்டென்ஸ் மில்க்கும் ஆட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் கம்மியாக செஞ்சீங்கன்னா மிக்ஸி ஜார்லேயும் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாங்க. நீங்கள் உங்களுக்கு இனிப்பு பத்தாட்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் இல்லை நாட்டு சக்கரை எதனாலும் சேர்த்துக்கலாங்க. எனக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. இதெல்லாமே சும்மா கலந்துட்டு அடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து நம்ம எடுத்து வைக்க போகிறோங்க. நீங்கள் வந்து நான் நிறைய செய்கிறனால தாங்க இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கம்மியாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் ஒரே மிக்சியிலே போட்டு அடித்து நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா குழுன்னு இதை குடிச்சு பார்த்தாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கடுத்து நம்ம வந்து குல்ஃபி மோடில் நம்ம வச்சுருக்க ஐஸ்கிரீமை உள்ளே ஊற்றி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஊற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 6 மணி நேரம் இல்லாட்டி 8 மணி நேரம் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரிட்ஜோட கெப்பாசிட்டியை பொறுத்ததுங்க. வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா குல்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நான் நிறையா செய்கிறனால குல்ஃபி மோட்லேயும் ஊற்றிக்கிறேங்க. அப்புறம் வந்து நான் பாத்திரத்துலையும் எடுத்து வச்சுக்கிறேங்க. இதை ரெண்டையுமே நமக்கு வந்து ஃப்ரீசரில் ஒரு 6 மணி நேரம் வச்சிடலாங்க. 6 மணி நேரம் கழித்து நம்ம குல்ஃபியை எப்படி திரும்ப டீமோல்ட் பண்ணணும், அதை வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஃபஸ்ட்டு நம்ம குல்ஃபி மோடு உள்ளே வச்சுட்டு 1 செகண்ட் வெயிட் பண்ணிங்க வைங்களேன், அழகாக இந்த மாதிரி செமையான குல்ஃபி ரெடி.